Assalamu alaikum and hi friends. Welcome to Hanan Semi Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா கஸ்டர்ட் ஃபலூடா எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம கஸ்டர்ட் ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கணும். இதுல 1/2 கப் அளவுக்கு சேமியாவை நம்ம இதுல போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல 500 ml அளவுக்கு பால் ஊத்தி நம்ம இத கொதிக்க வைக்க போறோம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் 50 ml அளவுக்கு பாலோட சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கொதி வர ஸ்டேஜில் நம்ம 250 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நம்ம இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க சேமியாவை இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நமக்கு நல்லா கட்டியாகும். தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஃபலூடா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ஜெல்லி எடுத்திருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை நான் இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சோக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜார் செட் பண்ணிடலாம். பாட்டம் லேயர் சப்ஜா சீட் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெல்லி சேர்த்துடலாம். கொஞ்சமா ஃப்ரூட்ஸ், 2 கரண்டி சேமியா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம். திரும்பவும் அதே செட் ஆஃப் லேயரை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜெல்லி, சப்ஜா சீட்ஸ், அப்புறம் கஸ்டர்ட் ஃபலூடா. இதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமை சேர்த்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டெலிஷியஸான கஸ்டர்ட் ஃபலூடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சேமியா கஸ்டர்ட் ஃபலூடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெசர்ட் தான். நீங்களும் நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஹனான் சமி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமாட நற்சுவை உணவுடன் உங்கள் ஹனான் சமி ரெசிபி.